ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ப்ரெஷ்யூ மேத்ஸ். இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொரு டாப்பிக்கில் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வீடியோஸ் போட போகிறோம். சரிங்களா? எல்லா டாப்பிக்குமே வீடியோ போட போகிறோம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் வைஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸில் கிளாரிட்டி இருந்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்தாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ப்ரீ லெவல்லேருந்து மெயின்ஸ் லெவல்லேருந்து எப்படி கொடுத்தாலுமே நம்ம போடுற லெவலுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த என்ன பேசிக் அப்படிங்கிறத கிளாரிட்டி இருந்துருச்சுன்னா அவங்க கொஷினில் எப்படி ஆல்ட்ரு பண்ணாலும் டைப் வைஸ்லாம் இல்லாமல் சம்டைம்ஸில் க்ரியேட்டிவாக கொஷின்ஸ் கொடுத்தாலுமே நம்ம அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது பேசிக் இன்ட்ரடக்ஷன். இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஹார்ட் லெவல் எதிர்பார்க்காதீங்க. போக போக இந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் மட்டும் பேசிக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே கொஷின்ஸை மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேசிக் கான்செப்டை மட்டும் வச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறேன், பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ ஒரு பொருள் நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளுக்கு காஸ்ட் ப்ரைஸ், நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற காஸ்ட்டு, அதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சிபி. இப்போது அந்த பொருளை நான் ஒரு குறிப்பிட்ட லாபத்தில் வச்சு விற்கணும். அது எனக்கு எஸ்பி. ஓகே. சம்டைம்ஸில் நான் லாபத்துலேயே விற்கலாம், இல்லை நஷ்டத்துலேயே விற்கலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது வேணால் இருக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன். சரிங்களா? ரெடி பண்ணுறேன். எனக்கு லாபம் வேணும் 20 rupees. 20% ப்ராஃபிட்டில் வச்சு நான் விற்கிறேன் அப்படின்னா நான் எவ்வளோக்கு விற்றுருப்பேன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 120 வச்சு விற்றுருப்பேன். ஓகே. இப்போ நான் 20% ப்ராஃபிட்டில் விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 120 கிடைக்குது. அப்போ என்னுடைய லாபம் என்ன? நமக்கு 20 rupees. ஓகேவா? இப்போ இது ஒரு கண்டிஷனில் நான் லாபத்தில் வச்சு விற்கிறப்ப எனக்கு இந்த செல்லிங் ப்ரைஸு. இதுவே நான் எனக்கு ஒரு 30% லாஸில் நான் விற்கிறேன் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா இந்த 100லேருந்து எனக்கு 30% லாஸ்னால் 30 rupees போய்டும். அப்போ எனக்கு 70 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். இது செல்லிங் ப்ரைஸ் 2. சரியா? இது லாபம். சாரி, இது லாஸில் விற்கும்போது, இது ப்ராஃபிட்டில் விற்கிறப்போ எனக்கு லாஸ் எவ்வளோ? -30 rupees. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், ஒரு ப்ராடக்ட் இந்த கான்செப்ட் கேட்பாங்க எக்ஸாம்ஸில். ஒரு ப்ராடக்ட் லாஸில் விற்கிறப்போ ஒரு லாஸ் இருக்கும். அதே ஆர்டிக்கிளை ப்ராஃபிட்டில் விற்கிறப்போ ஒரு ப்ராஃபிட்டு. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கொடுத்துருவாங்க. ப்ராஃபிட்டு லாஸு இதுக்கான ரேஷியோ கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சம் போடுவோம். அந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். இது பேசிக்கான கான்செப்ட் 1. ஓகேவா? ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ 100ங்கிறது உன்னுடைய காஸ்ட் ப்ரைஸ். நான் இந்த ப்ராடக்டை ஒரு 60% ஆர் 70% அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் பண்ணுவேன். இப்போ நான் இந்த 100 ரூபாங்கிற ஒரு ஆர்டிக்கிளை 60% ப்ராஃபிட் மார்க் லாபம் வச்சு ஒரு ரேட் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். அப்போ நான் 160ன்னு மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிவிட்டு நான் ஒருவேளை என்னுடைய மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நான் செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தோன்னா எனக்கு 60 ரூபா லாபம். எவ்வளோக்குன்னா 100 ரூபாய்க்கு. இல்லை, நான் மார்க் பண்ணிவிட்டு நான் கஸ்டமர் கேட்குறப்ப நான் ஒரு 20% ஆர் 10% நான் டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் நான் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எனக்கு 16 போகும். 16 போச்சுன்னா எனக்கு மீதி 144 அப்படிங்கிறது கிடைக்கும். எனக்கு இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இது 100ங்கிறது சிபி. நான் இதிலேருந்து 160ங்கிறதுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிறது எனக்கு 144ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். இந்த கான்செப்ட் மட்டும்தான். இதுக்கு மேலே வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. இதை வச்சு நீங்கள் எந்த சம்முனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் போடலாம், எக்ஸப்ட் டிஸ்ஆனஸ்ட் டீலர். டிஸ்ஆனஸ்ட் டீலருக்கு தனி கான்செப்ட் இருக்குது. அது மொத்தமாக நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று பாருங்கள். இப்போது ஒரு ஆர்டிக்கல் 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 120 ரூபாய்க்கு செல் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல். இன்னொரு ஆர்டிக்கல் 20% லாபம் வச்சு விற்றுருக்கோம். ஓகேவா? இன்னொரு ஆர்டிக்கல் ஒரு 10% லாஸில் விற்கிறோம். பட் 2 ஆர்டிக்கலோட செல்லிங் ப்ரைஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதில் நான் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 5, செல்லிங் ப்ரைஸு 6. ஓகேவா? ஏன்னா எனக்கு 20% ப்ராஃபிட்டு. செகண்ட் கண்டிஷனில் எனக்கு 10% லாஸு. எனக்கு அதனால் நான் 10x அதுக்கப்புறம் 9xன்னு வைக்கிறேன். இது ஒய்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு. இப்போது எனக்கு இந்த 2 செல்லிங் ப்ரைஸு ஒருவேளை அவங்க சேம்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேல்யூவும் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இப்போ இங்கே பாருங்கள், இது 6 இது 9 இருக்கா,
இதை நான் ஈக்குவல் பண்ணேன்னா நான் மேலே வந்து நான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 45, எனக்கு இங்கே வந்து 54 கிடைக்கும். கீழே நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு இது 54 கிடைக்கும், இது 60 கிடைக்கும். இப்போ என்னுடைய டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 108, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது 105. எனக்கு எவ்வளோ லாபம்? 3 யூனிட் வந்து லாபம் கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஒருவேளை உங்கள் கொஷினில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாவோ இல்லை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருந்தாவோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூவை நீங்கள் பாக்ஸ் மெத்தடில் ஈக்குவல் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் பேசிக்ஸு. இந்த 3 கான்செப்டை மட்டும்தான் வச்சு நம்ம எல்லாமே போட போகிறோம். சம்டைம்ஸ் வந்து அலிகேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம், அலிகேஷன் டைப் கொஷின்ஸு. அது எப்படின்றது நம்ம போக போக பின்னாடி வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நிறைய வீடியோஸ் தேவை கிடையாது. ஒரு 10 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த 10 கொஷினில் எவ்வளோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பேசிக்கான கொஷின்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு போக போக நல்ல கொஷின்ஸ் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பை செல்லிங் கால்குலேட்டர் ஃபார் 1080 there is a loss of 10% கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே, if the article is sold for 1350 the net result of the transaction. இப்போ 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 10%. முதல்ல நமக்கு எல்லா பர்சன்டேஜ் வேல்யூக்குமே ஃப்ராக்ஷன் வேல்யூ நமக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ 10%னா என்ன? எனக்கு 1/10. ஓகே, இந்த 10 அப்படிங்கிறது பேஸில் இருக்கிறது என்னுடைய சிபி காஸ்ட் ப்ரைஸ். இந்த 1ங்கிறது இங்கே என்ன? லாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லாஸ். அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 10 - 1. ஓகேவா? 10லேருந்து 10 காஸ்ட் ப்ரைஸ், லாபம் லாஸு, சாரி லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ சிபி மைனஸ் லாஸ் ஈக்குவல் டு எஸ்பி. அப்போது 10 - 1 ஈக்குவல் டு 9. 10, 9. இப்போது இந்த 9 தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1080ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அடித்தா 9, 9, 2, 18, 120. அப்போ 10 யூனிட் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு 1200. ஓகேவா? இப்போ இதுதான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸு. இப்போது 1200க்கும் 1350 இது சிபி, இது என்னுடைய ஏஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எவ்வளோ லாபம் எனக்கு கிடச்சிருக்கு? 150. எதுக்கு? இந்த 1200க்கு. அப்போது 150/1200 × 100. ஓகேவா? ப்ராஃபிட் பை சிபி × 100 ஈக்குவல் டு நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதை கேன்சல் பண்ணுங்கள், இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போ 150/12ன்னு கிடச்சிருக்கு. அப்போ அடிச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1, 12, மீதி 3. அப்போ 2, 12, 24, 12.5. அப்போ 12.5% வந்து நமக்கு கெயின். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? த ரேஷியோ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸு. காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, வேல்யூவாக கொடுக்காம. 186, 206. இது சிபி, இது எஸ்பி. 186, 6, 206. எனக்கு சிபி விட எஸ்பி வந்து பெருசாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட்டு. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 20 யூனிட்டு ப்ராஃபிட்டு. ஓகேவா? அப்போது 20 எதுக்கு? இந்த 186 ப்ராஃபிட். இது ப்ராஃபிட் டிவைட் பை சிபி போடுறோம். 186 × 100 போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போது எனக்கு 2000/186. 2000 நான் 10 டைம் பண்ணால், சரி 1186 10 டைம் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா 10 டைம் டிவைட் பண்ணால் எனக்கு 1860. மீதி எனக்கு என்ன இருக்குது? 140. 140 இந்த 1886 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 10 140 டிவைடட் பை 186. இதை கேன்சல் பண்ணுங்கள். 70 டிவைடட் பை 93ன்னு கிடைக்கும். ஸோ 10 70/93 ப்ராஃபிட். ஓகேவா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் கொஷின். பை செல்லிங் அட் எ லாஸ் ஆஃப் 12% இன்ஸ்டெட் ஆஃப் எ லாஸ் 18%. அப்போ ஆல்ரெடி வந்து அவனுக்கு லாஸ் 18%ல் விற்கணும். அதுக்கு பதில் ஒருவேளை அவன் கம்மியான லாஸ் 18% லாஸ் ஆச்சுன்னா அவனுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி கூடுதுன்னா 120 கூடுது. அப்படின்னா அவனுடைய சிபி என்ன? சிபிங்கிறது நமக்கு எக்ஸ், அது நமக்கு தெரியாது. ஸோ 100xன்னு வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினையும் 100ன்னு அஸ்யூம் பண்ணால் உங்களுக்கு கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரைஸில் விற்கிறீங்கன்னா 12% லாஸு. அப்போ 88xக்கு நீங்கள் விற்றுருப்பீங்க. சரிங்களா?
ஆனால் நீங்கள் என்ன இதுக்கு விற்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப 18% லாஸில் விற்கணும். 18%னா எனக்கு 82x கிடைக்கும். 100லேருந்து 18%னா 82. இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் இந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 120. புரியுதுங்களா? அப்போது 6x அப்படிங்கிறது நமக்கு 120 அப்படின்னா 100x எவ்வளோ? ஓகேவா? இது பேசிக்கான வீடியோ, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவேன், புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா நீங்கள் டெலகிராமில் ப்ரிஷ்யூ மேத்ஸ் அப்படிங்கிற சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக இருப்பேன், அங்கே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது 6 தான் நமக்கு 120னா ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன? எனக்கு 20. அப்போ எனக்கு சிபி என்ன? 100 யூனிட். அப்போது 2000. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பை செல்லிங் டிவி அட் 16,800 பண்ணும்போது அவனுக்கு ப்ராஃபிட் 20% கிடைக்கிது. அவனுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அவன் இன்க்ரீஸ் பண்ணுறான், 20% இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்படின்னா இப்போ அவனுடைய கெயின் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது நம்ம பேசிக்காக சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் எனக்கு என்ன கிடைக்கிது? 20% ப்ராஃபிட்டு கொஷினில். 20%னா என்ன? எனக்கு 1/5. இந்த 5 அப்படிங்கிறது சிபி, இந்த 1ங்கிறது என்னுடைய ப்ராஃபிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 6ஆக இருக்கும். சிபி 5, செல்லிங் ப்ரைஸு 6. இப்போ இந்த 6 தான் நம்ம கொடுத்துருக்காங்க, 16,800ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 5 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது இது அடிங்க, அடித்தா என்ன கிடைக்கும்? 2 6 12, 6 8 6 48, 2800. 28 × 5 எனக்கு என்ன கிடைக்கும்? 25 100, 8 5 40. அப்போது 1400 அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் என்னுடைய சிபி. இப்போது கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நான் 20% இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது இந்த 1400 இந்த 14,000த்தில் எனக்கு 20% அப்படிங்கிறது என்னது? 2800. ஏன்னா 10% வந்து 1400. அப்போ 20% அப்படிங்கிறது 2800. அப்போ ஆட் பண்ணுங்கள், 16,800 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இது நியூ சிபி. இப்போது இந்த நியூ சிபியிலேருந்து எனக்கு 20% கெயின் வரணும். ஓகேவா? அப்போ 16,800 × 120/100 நம்ம போடும்போது இது நமக்கு என்ன போட்டுக்கலாம்? 6/5ன்னு போட்டுக்கலாமா? ஓகே, 6/5. இப்போது 5 தான் நமக்கு 16,800னா 6 எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை நான் வந்து டேரெக்டாக இதிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கிறேன், 20% கால்குலேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதில் 10% அப்படிங்கிறது 1680, 20% அப்படிங்கிறது 3360 வரும். சரிங்களா? 3360. அந்த 3360 கூட இந்த 16,800 ஆட் பண்ணும்போது 0 6 1 0 2 20,160. எல்லாமே அந்த ஒரே கான்செப்டில் மட்டும்தான் இருக்கும். ப்ராஃபிட்டும் லாஸும் இது ரெண்டுத்தை மட்டும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டோன்னா எந்த கொஷின்னாலுமே ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். A woman sold her earphone 2000 சால்வ் பண்ணியிருக்கான். ஓகேவா? and I got percentage profit equal to the numerical value of the cost price. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு 40 இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 40%. அப்போது 40ல் என்னுடைய 40% பார்த்தா எனக்கு 16. ஓகேவா? என்னுடைய 16. அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 56. ஓகேவா? பட் இங்கே செல்லிங் ப்ரைஸு எனக்கு 2000 கொடுத்துருக்காங்க. அந்த 2000க்கு என்ன வேல்யூ வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 200ன்னு வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு 200% ப்ராஃபிட்னா இல்லை 100% ப்ராஃபிட் வந்து எனக்கு 200. 200% ப்ராஃபிட் அப்படிங்கிறது எனக்கு 400. அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 600. ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. 500 வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 500ல் 500% ப்ராஃபிட்னா எனக்கு 2500, எனக்கு ஆட் பண்ணால் 3000. அப்போ இதுவும் கிடையாது. 600 வச்சு பாருங்கள். 600ல் 600% ப்ராஃபிட்னா 3600, அப்போது எனக்கு 4200 செல்லிங் ப்ரைஸ். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இப்போ 400ங்கிறது காஸ்ட் ப்ரைஸு. 400ல் 400% ப்ராஃபிட்னா எனக்கு 1600. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், எனக்கு என்ன கிடைக்கும்? 2000 கிடைக்குது. ஓகேவா? அப்போ 2000 செல்லிங் ப்ரைஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த இதிலேருந்து நமக்கு ஆன்சர் என்ன? டி. கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, திவ்யா பாட் 6 candy ரூபி. 6 candy ஃபார் 1 rupeesக்கு.
how many candies for a rupee must she sell to gain 50%? ஸோ அவள் ₹1 தான் விற்கணும், அவள் ₹1 வாங்கியிருக்கா 6 கேண்டி. அப்போ நமக்கு 50% கெயின். 50%னா நமக்கு என்ன, 3/2. அப்போது 2 3 3 2. ஓகேவா? இது சிபி, இது ப்ராடக்ட்டு. இப்போ 3 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்குறது 6 அப்படின்னா நம்ம விற்கிறது எவ்வளோ, 2 யூனிட்டு, அப்போ 4. பை செல்லிங் 8 ஐட்டம், ஓகேவா, மொத்தமாக 8 ஐட்டம் செல் பண்ணுறான். எ ஷாப்கீப்பர் கெயின்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 2 ஐட்டம்ஸ். அப்போது 8 ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ரைஸு 8 செல்லிங் ப்ரைஸு. ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா 2 ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ரைஸு. அப்போது சிபி என்ன கிடைக்கும், 8 எஸ்பியிலேருந்து 2 செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் எனக்கு சிபி. அப்போது 8 எஸ்பி minus 2 SP equal to 6 SP. இப்போ இந்த 6 SP தான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ், 8 SP தான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸு. இப்போது எத்தனை யூனிட் கூட இருக்குது, 2 யூனிட் கூட இருக்குது. அப்போ அதுதான் அவனுடைய ப்ராஃபிட். டிவைடட் பை 6 அவனுடைய காஸ்ட் ப்ரைஸை போடுறோம், இன்ட்டு 100 அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1/3 கிடைக்கும். ஸோ 33.33. ஓகேவா? அதுதான் அவனுடைய கெயின் பர்சன்டேஜ். ஓகே. முகேஷ் செல்ஸ் 2 ஷர்ட். கொஷின் நல்லா பாருங்கள். முகேஷ் 2 ஷர்ட்டை விற்கிறான். த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷர்ட் ஈக்குவல் டு த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதை விட்டுருங்க. த ஃபஸ்ட்டு ஷர்ட் இஸ் ஆல் டு ப்ராஃபிட் 20% அண்ட் செகண்ட் ஷர்ட் இஸ் ஆல் டு லாஸ் 20%. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷர்ட்டு டு த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்லோவாகவே போடுவோம். ஃபஸ்ட்டு ஷர்ட் என்ன பண்ணுறான், 20% ப்ராஃபிட்டு, 20% ப்ராஃபிட்டு. அப்போது 20% என்ன, எனக்கு 1/5. இப்போது 5xங்கிறது என்னுடைய காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் 6xங்கிறது என்னுடைய செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகே. தென் செகண்ட் ஷர்ட் இஸ் சால்வ்டு 20% லாஸு. அப்போது 5ங்கிறது சிபி, 1ங்கிறது லாஸு. அப்போது 5y என்னுடையங்கிறது சிபி, 4y அப்படிங்கிறது என்னுடைய செல்லிங் ப்ரைஸ். இது சிபி, இது எஸ்பி. பட் ஃபஸ்ட்டு லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷர்ட் இதுவும் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட்டு இதுவும் ஈக்குவல்னு சொல்கிறான். அப்போது இங்கே மேலே நான் 5ஆலையும் கீழே நான் 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் எனக்கு ஈக்குவல் ஆகும். பண்ணி பார்ப்போமா? இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 20x மேலே 4ஆலையும் கீழே 5ஆலையும் பண்ணணும். மேலே 4 கீழே 5. அப்போ 20x 24x கீழே எனக்கு 25y, ஐ மீன் 25 ஈக்குவல் டு 20x. இப்போ இந்த வேல்யூ எனக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஷர்ட் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் ஷர்ட். அப்போ 24:25. நெக்ஸ்ட்டு, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 10% ப்ராஃபிட்டுக்கும் 7% ப்ராஃபிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு எனக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் 100% வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எனக்கு 10% ப்ராஃபிட்டு. அப்போ என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 110x. செகண்டு 7%க்கு எனக்கு என்ன கிடைக்கும், 107x ப்ராஃபிட்டில் வச்சு விற்கிறப்போ. இப்போது இந்த 2 செல்லிங் ப்ரைஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் என்ன, எத்தனை யூனிட் இருக்குது, நமக்கு 3x இருக்குது. இந்த 3x தான் நமக்கு 6 அப்படின்னா 100x நம்ம பார்த்தா நமக்கு முடிஞ்சது. அப்போ 3 தான், 6னா 1 வேல்யூ 2. அப்போ 2 × 100 நமக்கு 2000. ஓகே, 200. Last question.
அண்ட் செல்லிங் எ பெயிண்டிங் 1498க்கு விற்கும்போது அவனுக்கு ஓகே 1498க்கு நம்ம விற்கிறோம். இஃப் த கெயின் இஸ் 25% மோர் தென் த லாஸு, அப்போ லாஸில் விற்கிறோம். அப்போது எனக்கு 1300. ஓகே, இப்போது இது வந்து ரெண்டுமே செல்லிங் ப்ரைஸ் தான். இது SP1, இது SP2. இப்போது இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸுக்கு நடுவில் தான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ. இப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷனில் அங்கே பாருங்கள், கெயின் வந்து 25% மோர் தென் த லாஸு. அப்போது கெயின் 125/100 இன்ட்டு லாஸ். அப்போது ரேஷியோ பாருங்கள் 5, இது நமக்கு 4. இப்போது கெயின் பை லாஸ் ஈக்குவல் டு 5/4. இப்போது இங்கேருந்து இது லாஸு, இது அதுக்கு எனக்கு 4x இருக்கும். இங்கேருந்து இது கெயின், அப்போ இது எனக்கு 5x இருக்கும். இப்போது இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 9x தான் நமக்கு 1300லேருந்து 1498க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 198. அதை கேன்சல் பண்ணால் ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 2918, 2918. அப்போ இப்போ நான் லாஸை ஃபைன் பண்ணுறேன். லாஸை ஃபைன் பண்ணால் எனக்கு 88ன்னு கிடைக்கும். இந்த லாஸில் கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸ்லேருந்து உங்களுடைய லாஸை ஆட் பண்ணால் நமக்கு சிபி கிடைக்கும் 1388. இதுதான் என்னுடைய சிபி. இப்போது இந்த சிபியிலேருந்து எனக்கு 25% கெயின் கிடைக்கணும். அப்போது 1388 இன்ட்டு 5/4. இதை நான் கேன்சல் பண்ணுங்கள். 3 12, மிச்சம் 1, 4 16, மிச்சம் 2, 7 28. 347 இன்ட்டு 5, 7 35, மிச்சம் 3, 4 20, 23, மிச்சம் 2, 3 15, 15 2 17, 1735. ஓகேவா? எல்லாமே ஃபஸ்ட்டில் சொன்ன அந்த பேசிக்ஸில் இருந்து மட்டும்தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பேசிக் கொஷின். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போடுற ஒவ்வொரு டாப்பிக்கோட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.